கார்கில் வார்ல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவ்வளவு வெளியில வரல, பட் கார்கில் வார்ல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஒரு இடத்த அட்டாக் பண்ணும்போது ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் ஃபீட் பண்ணி தான் அந்த மிசைல் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ல இருக்கு, இப்படி அட்டாக் பண்ணி நினைப்பாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு உதவும் விதமாக அமெரிக்கா நமக்கு தவறான ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸை மாத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அமெரிக்கா மேல உண்டு. ஆனா சோவியத் யூனியன் மேல இன்று வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம எத்தனையோ யுத்தங்களுக்கு போயிருக்கோம், எதுலையுமே தடையில்லா சப்ளை கொடுத்து நமக்கு ஒரு நெருங்கிய உறவா தான் இருக்கு. அப்படித்தான் ரஷ்யாவும் நமக்கு இருந்திருக்கின்றது. இன்று வரைக்கும் பாருங்க, S-400 உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆன்டி ஏர்கிராப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதாவது வான்வழி தாக்குதல் நடக்கிறத முறியடிக்கிறதுக்கு மேலேயே வச்சு மிசைல் அனுப்பி அதை அந்த மிசைல் எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அத உலகத்துல பல நாடுகள், இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்வான்ஸ். அந்த S-400 அந்த S-400 வாப்பா உனக்கு தர்றேன்னு இந்தியா கொடுத்துருக்காங்க. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, இங்கே உனக்கு ப்ரொடியூஸ் பண்றது கூட உனக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தர்றோம், டெக்னாலஜியோட உனக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு.